நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா HDFC பேங்கில் நெட் பேங்கிங் எப்படி ஓப்பன் செய்யறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். வாங்க. ஃபஸ்ட்டு அதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணும், HDFC பேங்க்னு சொல்லி கூகுள் போய் சர்ச் பண்ணிக்கோங்க. அதில் ஃபஸ்ட் ஆப்ஷனே போங்க, HDFC பேங்க் நெட் பேங்கிங் லாகின் சொல்லியிருக்கும். அந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு கிட்டு கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து கஸ்டமர் ஐடியும் மொபைல் பேங்கிங் பாஸ்வேர்டும் நெட் பேங்கிங் பாஸ்வேர்டுன்னு சொல்லி 2 சீட் கொடுத்துருப்பாங்க. அதையும் கையில் எடுத்து வச்சுக்கோங்க. அதை வச்சுட்டு கஸ்டமர் ஐடின்னு சொல்லி ஒரு சீட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதில் இருக்கும் பாருங்கள். அந்த கஸ்டமர் ஐடி வந்து நீங்கள் இதில் வந்து லாகின் பண்ணி டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிட்டு நீங்கள் வந்து இதை வந்து கண்டினியூன்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து பாஸ்வேர்டு போகும். நீங்கள் பாஸ்வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா லெட்டர்லேயும் இருக்கும், கடைசி 2 டிஜிட் நம்பர்லேயும் இருக்கும். அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஆல்ஃபாபெட்டிக் ABCDYCயாக இருக்கும், கடைசி 2 லெட்டராக இருக்கும். அந்த பாஸ்வேர்டு வந்து நீங்கள் பார்த்து அந்த சீட்டில் இருக்கும். அந்த சீட்டில் இருக்கிற பாஸ்வேர்டை எடுத்து நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது வந்து பாஸ்வேர்டு போட்டுட்டு நீங்கள் வந்து ரீசெட், அதாவது புது பாஸ்வேர்டு அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் வந்து நீங்கள் அந்த பாஸ்வேர்டு போட்டு நீங்கள் புது பாஸ்வேர்டு அப்டேட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு லாகினே ஆகும். இப்போ இது கொடுத்துட்டு நீங்கள் கீழே வந்து லாகின் சொல்லி கொடுங்க. கொடுத்தீங்கன்னா அடுத்து வந்து உங்களோட மொபைல் நம்பர் இல்லைன்னா ரெஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு OTP போகணும்னு சொல்லிக்கோ. நீங்கள் ஏதோ ஒன்று சூஸ் பண்ணிக்கலாம். எதுக்கு OTP போகணுன்னு நினைக்கிறீங்களோ அதை ஒன்று நான் வந்து மொபைல் நம்பரே சூஸ் பண்ணிக்கிறேன். நான் மொபைல் நம்பர் தான் ஈஸியாக இருக்கும். இல்லை ஒரு சிலர் மொபைல் நம்பருக்கு OTP வர மாட்டேங்குதுன்னா நீங்கள் மெயிலில் சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ரெண்டுமே எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். இது போட்டுட்டு நீங்கள் என்னோடய மொபைல் நம்பரே சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கு வர OTP வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. 6 டிஜிட் வரும். அதை டைப் பண்ணிட்டு சப்மிட் கொடுங்க. கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி பாஸ்வேர்டு வந்து ரீசெட் ஆகிடுச்சின்னு சொல்லி காமிக்கும். காமிச்சிட்டு அப்புறம் மறுபடியும் நீங்கள் ரிட்டர்ன் வந்து காமிச்சிட்டு இதில் வந்து பாருங்கள், உள்ளே போயிட்டு அடுத்து ஓல்டு பாஸ்வேர்டு கேட்கும். ஏன்னா இப்போ வந்து பாஸ்வேர்டு வந்து ரீசெட் பண்ண சொல்லும். ரீசெட் பண்ணும்போது ஓல்டு பாஸ்வேர்டு கேட்கும். பழைய பாஸ்வேர்டு அந்த சீட்டில் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த பாஸ்வேர்டு போடுங்க. இதில் அந்த பாஸ்வேர்டு டைப் பண்ணிடுங்க. மாற்றி டைப் பண்ணிடுங்க. கீழே தான் புது பாஸ்வேர்டு டைப் பண்ணணும். கீழே வந்து நியூ பாஸ்வேர்டு. நீங்கள் வந்து எப்பயுமே பாஸ்வேர்டில் வந்து ஒரு கேப்ஸ் லெட்டர் ஒன்று போட்டுக்கணும், ஸ்மால் லெட்டர்ஸ் இருக்கணும். இதில் பாருங்கள் ஒன்று ஒன்றா க்ரீன் கலரில் மாறும். அப்புறம் வந்து நம்பர்ஸ் இருக்கணும். அப்புறம் கீழே கடைசி ஆப்ஷன் சிம்பிள்ஸ் போட்டுருக்காங்க பாரு, ஸ்பெசிஃபிகேஷன் சொல்லி அட்டு அண்டு அந்த டாலர் சிம்பிள் இது மாதிரி ஹேஸு இந்த மாதிரி ஏதோ ஒன்று டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். கேபிட்டல் லெட்டர் ஒன்று, அதாவது நம்ம பாஸ்வேர்டு வந்து கேபிட்டல் லெட்டர்லேயே இருக்கணும், ஸ்மால் லெட்டர்லேயும் இருக்கும். கேபிட்டல் லெட்டரில் ஏதோ ஒரு லெட்டர் மென்ஷன் பண்ணிக்கோங்க. மீதியெல்லாம் ஸ்மாலில் போட்டுக்கோங்க. அப்புறம் நம்பர்ஸ்லேயும் போட்டுக்கோங்க. நம்பர்ஸ் ஏதாவது நம்பர் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நீங்கள் அட்டு ஹேஸு அந்த மாதிரி ஏதாவது ஒன்று டைப் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நீங்கள் போட்டிங்கன்னா தான் மட்டும்தான் பாஸ்வேர்டு வந்து எடுத்துக்கும். கீழே பார்த்தீங்கன்னா இந்த 3 ஆப்ஷன் பார்த்தீங்களா, க்ரீன் கலரில் ஒரு ரெட் கலரில் க்ரீன் கலரில் இருக்குது. இப்போ பாருங்கள், இதெல்லாமே நீங்கள் கரெக்டாக போடுறது க்ரீன் கலரில் அப்டேட் ஆகும். அப்டேட் ஆனதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து பாஸ்வேர்டு வந்து கரெக்டாக போட முடியும். இப்போ மேலே நியூ பாஸ்வேர்டு போட்டிங்களா பார்த்தீங்களா, அதே மாதிரி கீழே கன்ஃபார்ம் நியூ பாஸ்வேர்டு மேலே போட்ட மாதிரி அதே மாதிரி சேம் போடுங்க. சேம் ரெண்டும் ஒரே மாதிரி இருந்தால் தான் உள்ளே போகும். நீங்கள் மாற்றிக்கான போட்டுறாதீங்க. கரெக்டாக அதே மாதிரி போட்டுக்கோங்க. அந்த க்ரீன் கலர் இருக்குது பார்த்தீங்களா, அது 3மே க்ரீன் கலர் ஆகணும். அப்போ நீங்கள் வந்து ஏதோ ஒன்று மிஸ் பண்ணிட்டீங்கன்னு சொல்லி அதை செக் பண்ணிட்டு இப்போ க்ரீன் கலர் ஆகிடுச்சு பார்த்தீங்களா, கரெக்டாக பாஸ்வேர்டு பண்ணி அது க்ரீன் கலர் ஆகிடும். இப்போ எல்லாமே பாஸ்வேர்டு கரெக்டாக போட்டுட்டு நீங்கள் வந்து மேலே போட்டிருக்க மாதிரி ஏதோ தப்பு இருந்துச்சுன்னா கீழே தப்புன்னு சொல்லி காமிக்கும். கரெக்டாக போட்டிங்கன்னா அந்த மாதிரி கன்ஃபார்ம் கொடுக்கும். கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா உங்களோட பாஸ்வேர்டு வந்து ரீசெட் ஆகிடும். அவ்வளோ உங்கள் பாஸ்வேர்டு வந்து ரீசெட் பண்ணியாச்சு. நீங்கள் வந்து இப்போ நீங்கள் கடைசியாக இப்போ ரீசெட் பண்ணி புது பாஸ்வேர்டு போட்டிங்களா, அந்த பாஸ்வேர்டு மட்டும் லாகின் பண்ணணும். கஸ்டமர் ஐடி எப்பயுமே அந்த பழைய கஸ்டமர் ஐடி தான். அந்த கஸ்டமர் ஐடி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்பயுமே நீங்கள் அந்த ஐடி தான் யூஸ் பண்ணணும். அந்த கஸ்டமர் ஐடி வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. மறுபடியும் கஸ்டமர் ஐடி எப்பயுமே மாறாது, இதே தான் இருக்கும். நல்லா மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த கஸ்டமர் ஐடி போட்டுட்டு புதுசாக ஒரு பாஸ்வேர்டு அப்டேட் பண்ணிங்க பார்த்தீங்களா, அந்த பாஸ்வேர்டு வந்து இதில் டைப் பண்ணிக்கோங்க. நியூ பாஸ்வேர்டு வந்து டைப் பண்ணிட்டு நீங்கள் இப்போ வந்து லாகின் கொடுத்தீங்கன்னா லாகின் ஆகும். கீழே வாங்க. கீழே வந்து பார்த்திங்கன்னா லாகின் சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். லாகின் சொல்லி கொடுங்க. கொடுத்தீங்கன்னா லாகின் ஆகிடும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இப்போ ஃபஸ்ட் டைம் ஒரு சில டைம் OTP வரும். புதுசாக வரும்போது அந்த OTP போட்டுட்டு நீங்கள் வந்து உங்களோட மொபைல் நம்பர் சூஸ் பண்ணிக்கோங்க. இமெயில் சூஸ் பண்ணாலும் பண்ணலாம். ஏதோ ஒன்று சூஸ் பண்ணிக்கோங்க. 2 பண்ணிங்கன்னா 2க்கும் OTP போகும். 2மே சப்மிட் பண்ணுவோம். எதோ அதனால ஒன்று யூஸ் பண்ணிக்கோங்க. கொடுத்துட்டு சப்மிட் சொல்லி கொடுத்தீங்கன்னா கீழே வந்து லாகின் சொல்லி கொடுங்க. பாஸ்வேர்டு கொடுத்துட்டு கீழே வந்து லாகின் சொல்லி கொடுங்க. பாஸ்வேர்டில் கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. நான் தப்பாக போட்டாதீங்க, லாக் ஆகிரும். கொடுத்துட்டு லாகின் கொடுத்தீங்கன்னா இப்போ அவ்வளோதான், உங்களோட நெட் பேங்கிங் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. அதனால் நெட் பேங்கிங் ஓப்பன் பண்ணியாச்சு. இதில் போய்ட்டு இன்னொரு ஆப்ஷன் TPTன்னு சொல்லுவாங்க, அதாவது தேர்ட் பார்ட்டி. இப்போ வந்து இருங்க, இதை பார்த்தலாம்.
இதில் வந்து பார்த்திங்கன்னா உள்ள ஒரு நோட்டிஃபிகேஷன் கேட்கும். அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாம் படித்து பார்த்துட்டு கீழே கடைசி வரல இழுத்துட்டுவாங்க. வந்துட்டு கீழே ஐ அக்செப்ட் அந்த டிக் பண்ணிக்கோங்க. அந்த பாக்ஸை கொடுத்துட்டு கண்டினியூ கொடுங்க. கண்டினியூ கொடுத்தீங்கன்னா அவ்வளோ நெட் பேங்கிங் பேஜ் ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் இதில் வந்து என்ன பார்க்கணுன்னா தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன், அதாவது ஆர்டிஜிஎஸ் நெஃப்ட் இதெல்லாம் பணம் அனுப்பணும் இல்லைங்களா, ஐஎம்பிஎஸ், அது வந்து எப்படி அனுப்பணும்னு சொல்லி அதுக்கும் ஆக்டிவேட் பண்ணணும். வாங்க அதையும் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி காமிச்சிட்றேன். இதில் மேலே பார்த்தீங்கன்னா பாருங்கள், இது வந்து உங்களோட அக்கௌண்ட்டு, உங்களோட டீட்டெயில்ஸ் காமிக்கும், ஃபண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே எவ்வளோ இருக்குன்னு. சென்ட் மணின்னு ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இது சூஸ் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் பாருங்கள், ரிஜிஸ்டர் நவ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா. இது நம்ம தேர்ட் பார்ட்டி டிபிடின்னு சொல்லுவாங்க. தேர்ட் பார்ட்டிக்கு அதாவது பணம் அனுப்புறது பிடிக்கிறது இதில் ரிஜிஸ்டர் பண்ணால் தான் போகும். இதை படித்து பார்த்துக்கோங்க. படித்து பார்த்து நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் நவ்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா அது எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறது அதுவும் ஒரு ஈஸி தான். இதுக்கு உங்களுக்கு ஏடிஎம் கார்டு இருந்தால் மட்டும் போதும், ஈஸியாக உடனே பண்ணிடலாம். ரிஜிஸ்டர் நவ்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா இதில் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாம் வரும். இதில் பாருங்கள், இந்த இதை ஆக்டிவேட் பண்ணால் தான் நெஃப்ட்டு, ஆர்டிஜிஎஸ், ஐஎம்பிஎஸ் இதெல்லாம் ஒர்க் ஆகும். அதனால் இதை கண்டிப்பாக பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நீங்கள் பணம் அனுப்ப முடியும் ஆன்லைனில். இல்லைன்னா நீங்கள் சும்மா வியூ தான் பண்ணி பார்க்க முடியும், அதில் பணம் அனுப்ப முடியாது. அதனால் கண்டிப்பாக ஆக்டிவேட் பண்ணி வச்சுக்கோங்க. பண்ணிவிட்டு அக்செப்ட் கொடுங்க. கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டெய்லி நான் வந்து எவ்வளோ பணம் அனுப்பணுன்ட்டு ஒரு லிமிட் செட் பண்ண சொல்லுவோம். ஒரு நாளைக்கு எவ்வளோ பணம் அனுப்புவேன் அப்படின்னு சொல்லி. அதுக்கு மேலே நீங்கள் எவ்வளோ செட் பண்ணிக்கலாம், அதுக்கு மேலே போகாது. நீங்கள் ஜஸ்ட் இப்போ எவ்வளோ வேணால் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். 50 லட்சம் வரலும் சூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் பண்ணிவிட்டு கூட நான் பின்னாடி மாற்றினா கூட மாற்றிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ, எனக்கு ஒரு நாளைக்கு எவ்வளோ பணம் அனுப்புனா போகணும்னு சொல்லி சூஸ் பண்ணி நான் வந்து இப்போ எக்ஸாம்பிள் ஒரு 10,000 மட்டும் சூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு வந்து எவ்வளோ லிமிட், எனக்கு வந்து 1 lakh வேணும் அப்படின்னு சொல்லி சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு 10,000 வேணும் பண்ணிக்கலாம். இப்போ கன்ஃபார்ம் கொடுங்க. பண்ணிவிட்டு உங்கள் மொபைல் நம்பர், ரிஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபி வந்து 6 digit வரும். அந்த ஓடிபி வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. ஓடிபி ஒரு சில டைம் கொஞ்சம் லேட்டாகவும் வரும், உடனே வரும். அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணி கூட ஓடிபி போட்டுக்கோங்க. அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. மேலே வந்து டைம் 1 நிமிட் டைம் கேட்கும். கீழே இருக்கிற டைம் எடுத்துக்காதீங்க. மேலே பாருங்கள் 1 நிமிட் டைம் ஓடிட்டுருக்கும். இப்போ பாஸ்வேர்ட் போட்டு சப்மிட் கொடுங்க. சப்மிட் பண்ணால் உங்களோட ஏடிஎம் டீட்டெயில்ஸ் ஆல்ரெடி காமிக்கும். அதுலேயே அந்த ஏடிஎம் எடுத்து வச்சுக்கோங்க. பின்னாடி வந்து கார்டில் வந்து எக்ஸ்பிரி டேட் இருக்கும், மந்த்து இயர்னு போட்டிருக்கும். அந்த டேட் வந்து இதில் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். கார்டை எடுத்து வச்சுக்கிட்டு பின்னாடி கார்டில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பைரி டேட் என்னன்னு பாருங்க. நீங்கள் மந்த்து இயர் அப்படியே ஆட்டோமேட்டிக்காக மந்த்து அப்படியே இயர் டைப் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த பை வந்துடும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்து உங்களோட பாஸ்வேர்டு, ஏடிஎம் கேஷ் எடுக்கிறதுக்கு பாஸ்வேர்டு போடுவீங்களா, 4 digit நம்பர், அந்த பாஸ்வேர்டை டைப் பண்ணுங்கள். ஏடிஎம் பின்னு கொடுத்துட்டு சப்மிட் கொடுங்க. அவ்வளோ நம்மளுக்கு உங்களோட டிபிடி வந்து ஆக்டிவேட் பண்ணியாச்சு. நீங்கள் 24 ஹவர்ஸுக்கு அப்புறம் வந்து நீங்கள் வந்து நெஃப்ட், ஆர்டிஜிஎஸ், ஐஎம்பிஎஸ் எல்லாமே அனுப்பிக்கலாம். ஆடு பேன்னு சொல்லி கொடுத்து உங்களோட பெனிஃபிஷரி நேம் ஆட் பண்ணி நீங்கள் பணம் அனுப்பிக்கலாம். நண்பர்களே, இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.